இவன் படம் பார்க்கல, இவன் படம் படிக்கிறான். இந்த சப்டைட்டில் படிக்கிறதுங்கிறது இவனுக்கு ஒரு ஓசிடி மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அந்த சப்டைட்டில் ஃபாஸ்ட்டாக படிச்சு டக்குன்னு மேலே பார்க்கலாம். இதே தான் படம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கிலீஷ் தெரியாத காலத்தில் சப்டைட்டில் பார்க்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட் ஆகிட்டு இங்கிலீஷ் நல்லா புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமும் படத்தை விட்டுட்டு சப்டைட்டிலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான்லாம் என்ன நினைப்பேன், ஏதாவது டைலாக் புரியலை அப்படின்னா மட்டும் சப்டைட்டில் படிக்கிறான் அப்படின்னு. பட் இவன் நின்று ஃபுல்லுமே சப்டைட்டில் மட்டுமே தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு சப்டைட்டில் ஃபெட்டிஷ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு இங்கிலீஷ் படத்தை சப்டைட்டில் இல்லாமல் பார்க்க முயற்சி பண்ணுறானா? கிடையாது. இவனுக்கு இது பழகி போய் நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக இது நார்மல் கிடையாது. ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆக்டரோட ஃபேஸு, ரியாக்ஷனு, எமோஷனு இதை தான் நம்ம பார்க்கணும். இவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லு படிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே கண்ணை எடுத்துகிட்டு போய் பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த சீனே முடிச்சிடுது. சரிடா, படத்தில் தான் அப்படின்னா இத்துணுண்டு பார்க்குற வெர்டிக்கல் ரீல்ஸ்லையும் கீழே என்ன சப்டைட்டில்ஸ் போடுறாங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரீல்ஸில் மிஞ்சி போனால் என்னடா பேச போகிறாங்க, அவன் ஃபேஸை பார்த்து கேள்றான்னா சப்டைட்டில் போடுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப கஷ்டம்.